Hello guys, this is Naresh from TechnoCrush. So in today's video we're going to talk about why syntax is the least important thing when it comes to programming. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் ரைட். ஸோ சின்டாக்ஸ் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பீப்புள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படி சொன்னேன் ரைட். ஸோ நான் அதை வந்து ஏன் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி இப்போ ஃபர்ஸ்ட்லி சின்டாக்ஸ்னால் அந்த என்னது சின்டாக்ஸ் பேசிக்லி அந்த இப்போ நீங்கள் கோட் எழுதுறீங்கன்னா அந்த கோடில் அந்த கமா கர்லி பிரேசஸ் அப்புறம் அந்த ஃபங்க்ஷனல் நேம் ப்ராப்பராக எழுதுறது, கேப்ஸில் இருக்கிற வேண்டிய லெட்டர்ஸை கேப்ஸில் எழுதுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் சின்டாக்ஸ். ஸோ இதை நீங்கள் தப்பாக எழுதுறீங்கன்னா ஆப்வியஸ்லி சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சின்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் இருக்க போது இந்த சின்டாக்ஸ்லாம் சுத்தமாக இம்பார்ட்டன்ட்டே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜாவா எடுக்கிறேன்னா ஆர் சி எடுக்கிறேன்னா சின்டாக்ஸ் டிஃபர் ஆக போகுது ரைட். ஸோ ஆனால் இந்த நான் ஜாவா எடுக்கிறது இல்லை சி எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கர்லி பிரேசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு இன்டென்டேஷன் தான் அப்படியே பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நான் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த லாங்குவேஜ்ன்றது வெறும் ஒரு இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, இந்த சின்டாக்ஸ் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் ப்ரெஃபரன்ஸ்னால வர ஒரு அவுட்கம். இப்போ இப்போ எனக்கு இன்டென்டேஷன் தான் அப்படி பிடிக்கும் அப்படின்னா நான் பைத்தன் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கர்லி பிரேசஸ் பிடிக்கும், எனக்கு இன்டென்டேஷனோட எனக்கு எல்லாமே எல்லாமே நீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக என்கேப்சுலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ஜாவா எடுக்க போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு என்னோடய ப்ரெஃபரன்ஸ் பொறுத்து பார்த்து தான் நான் லாங்குவேஜ் எடுப்பேன் ரைட். ஸோ அப்புறம் வந்து மெயினாக நீங்கள் ஆக்சுவலி எதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ சின்டாக்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறேன். சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அப்போ என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சின்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதோட நம்ம கோட் எக்ஸிக்யூஷன், நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கோட் எழுதுகிறோம், அப்புறம் நம்ம எவ்வளோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர ஐடிஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஐடிஸ்னால் இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு டிஃபால்ட்டாக சில ஐடிஸ்லாம் வரும். இப்போ ஜாவாக்கு நெட் பீன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சிக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஐடிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த ஐடியிலேயே எடுத்துக்கோங்களேன், பைத்தன் ஐடியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூன்னு ஒன்று பாஸ் பண்ணோம்ப்பா, அதுக்கப்புறம் கமா போட்டு அடுத்து வர வேல்யூஸ்லாம் போடணும், அப்புறம் செப்பரேட்டாக இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனே இந்த டிஃபால்ட்டாக இங்கே வந்து இது வந்து ஆட்டோ சஜஸ்ட் ஃபீச்சர் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பைத்தானில் ஒன்றும் இல்லாமல் ஆக்சுவலி பேசிக்லி எல்லா ஐடிஸ்லையும் இது வரப்போகுது. இத்தனைக்கும் இது ஐடிஇ கூட கிடையாது. திஸ் இஸ் அண்ட் ஷெல் ப்ராம்ப்ட். இந்த மாதிரி ஒரு ஷெல் ப்ராம்ப்ட்லேயே இவ்வளோ ஒரு இது வர்றதுனால ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு அட்வான்ஸான நெட் பீன்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து இந்த மாதிரி ஆட்டோ சஜஸ்ட் ஃபீச்சர் இருக்க போகுது. ஸோ நான் இப்போ வந்து பிரிண்ட்ன்றது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இந்த மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் கூட அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது முதற்கண்டி சொல்ல போகுது. ஸோ அதான் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சின்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் கேட்குறேன். ஸோ இப்போ நான் வந்து சில 2 எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 எக்ஸாம்பிளில் நான் இப்போ ப்ரோக்ராமாக உங்களுக்கு எழுதி காட்டி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சின்டாக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த 2 ப்ராப்ளம் வந்து ஃபேக்டோரியல் அண்ட் ஃபிபோனாச்சி சீரிஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபேக்டோரியல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து ஃபேக்டோரியல் வந்து நான் ஃபங்க்ஷன் ரெக்கர்ஷன் வச்சு போடுறேன். ஸோ வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான், அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த ப்ரோக்ராமாக எழுதி இது சின்டாக்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஒரு 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐவ் சோசன் சி, ஐவ் சோசன் பைத்தன் அண்ட் ஐவ் சோசன் ஜாவா. ஸோ இப்போ இந்த 3 லாங்குவேஜில் எப்படி இந்த சின்டாக்ஸ் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல்னால் என்னது. இப்போ 1 ஃபேக்டோரியல்னால் பேசிக்லி நம்ம 1 ரீச் ஆகிற வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ 1 ஃபேக்டோரியல்னால் தட் இஸ் 1 இட்ஸ் ஆல்ரெடி 1. ஸோ 2 ஃபேக்டோரியல்னால் 2 into 1, 3 ஃபேக்டோரியல்னால் 3 into 2 into 1. அதே மாதிரி இப்போ 4 ஃபேக்டோரியல் நீங்களே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? 4 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 into 1 ரைட். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வந்து நம்ம 3 ஃபேக்டோரியல் எழுதலாம், 4 into 3 ஃபேக்டோரியல் எழுதலாம் கரெக்டாக. ஸோ 4 ஃபேக்டோரியல் நம்ம அப்படி எழுதிக்கலாம், சிம்பிளாக எழுதிக்கலாம். 4 into 3 ஃபேக்டோரியல். இப்போ அவ்வளோதான். இப்போ 4 ஃபேக்டோரியல்னால் 4 into 3 ஃபேக்டோரியல் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இது 4 கொண்டு கிடையாது. இப்போ நீங்கள் 5 கூட எப்படி எழுதலாம் கரெக்டாக. 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 ஸ்டார் 4 ஃபேக்டோரியல் ரைட். ஸோ இப்போ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் இன்டூ அந்த ப்ரீவியஸ் நம்பர் நம்ம எழுதிக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ தான் ஜென்ரலைஸ்டாக இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஜென்ரலைஸ்டாக எழுதி ஸோ n factorial can be written as n
into n minus 1 the factorial. ஸோ இப்போ வந்து நம்ம இது ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் ஃபேக்டரியல். ஸோ இப்போ இந்த ஃபேக்டரியல் பாருங்கள், திஸ் இஸ் சி ஃபேக்டரியல் இம்ப்ளிமெண்டேஷன் இன் சி, திஸ் இஸ் த ஃபேக்டரியல் இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஜாவா, அண்ட் திஸ் இஸ் த ஃபேக்டரியல் இம்ப்ளிமெண்டேஷன் இன் பைத்தன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 அப்படி சொல்லிட்டு நான் இந்த ஃபங்க்ஷன் நான் இப்போ கேட்குறேன்னா நீ 1 ரிட்டர்ன் பண்ணணும். 2ன்னு கேட்குறேன்னா 2ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நம்பர், அந்த 2 நம்பரை போக வேறு ஏதாச்சும் நம்பர் அப்படின்னு நான் கேட்டேன்னா n இன்ட்டு த ஃபேக்டரியல் ஆஃப் த ப்ரீவியஸ் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபேக்டரியல் ஆஃப் ப்ரீவியஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் பண்ணுறேன். திஸ் இஸ் பேசிக்லி ஃபங்க்ஷன் ரெக்வர்ஷன். ஸோ இதுதான் சி கோட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. n is equals to 1 or n is equals to return n. அதே மாதிரி தான் இங்கே எழுதிருக்கேன் பைத்தன்லையும், n is equals to 1 or n is equals to return n. இப்போ அதுதான் இங்கே எழுதிருக்கேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் சேமாக தான் இருக்குது. கரெக்டாக லாஜிக் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ இங்கேயும் அதுதான் எழுதிருக்கோம். அப்படி இல்லாட்டியா அகேன் சேம் திங். நீங்கள் இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. பிரிண்ட் வந்து சீலன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அதை மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் போடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து எப்போவுமே வந்து ஒரு கிளாஸ் கூப்பிட்டு அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணி எப்போவுமே எவ்ரி டைம் லைக் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆனால் அது போக இந்த மெயினான பார்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மெயினான பார்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ ஆக்சுவலி ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. சொல்லுங்கள் சிஎஃப் ஸ்பேஸ் யா. ஸோ நான் இப்போ இது வந்து ஜாவா, இது ஜாவாவில் இந்த ப்ரோக்ராம், இது சியில் ப்ரோக்ராம், இது வந்து பைத்தனில் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரியில் பார்த்துட்டோம். ஃபேக்டரி ரொம்ப சிம்பிளாக இருக்கியா. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் மேபி டஃப்பாக இருந்தால் அப்போ சின்டாக்ஸ் டிஃபர் ஆகும்ல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். தட்ஸ் ஃபிபனாசி சீரிஸ். அதோட கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம். ஃபிபனாசி சீரிஸ்னால் என்னது? ஃபிபனாசி சீரிஸ்னால் பேசிக்லி ஃபர்ஸ்ட் இப்போ 0ன்னு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, அதுக்கு அடுத்த டேர்ம் 1, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வர எந்த ஒரு டேர்மாக இருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் டேர்ம் ஆட் பண்ணி நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃபிபனாசி சீரிஸ். ஸோ இப்போ நான் தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ண வந்துடும். ஸோ 1 + 0 will give you this number. இப்போ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் வரும். ஸோ இப்போ அதே மாதிரி ஆட் பண்ணி போயிட்டே இருக்கிறது தான் ஃபிபனாசி சீரிஸ். இப்போது நான் வந்து இப்போ நான் வந்து ஜென்ரலைஸ் பண்ணி இப்போ நான் ஒரு உங்களுக்கு லாஜிக் வந்து நான் இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம்னு கேட்டுச்சுன்னா 0 கொடுக்கணும், செகண்ட் டேர்ம்னு வந்துச்சுன்னா 1 தரணும். அதை தவிர மிச்சி எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ண வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் டேர்ம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்னா தேர்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம்னு வரும். அப்போ nth டேர்ம் என்னவாக இருக்கும்? nth டேர்ம் இஸ் ஈக்குவல்ஸ் டு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கட்டும், அப்புறம் அதுக்கும் ப்ரீவியஸாக இருக்கட்டும், தட் இஸ் n-1 + n-2. இந்த 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் இவருக்கு வரும் கேட்ட nth டேர்ம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஃபங்க்ஷனாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம சியில் எழுதியிருக்கேன், இங்கே ஜாவாவில் எழுதியிருக்கேன், இங்கே பைத்தனில் எழுதியிருக்கேன், அதுதான் சேம். ஸோ இங்கேயும் மெயினான பீஸ் ஆஃப் கோடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இன்ட் ஃபீபோன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் சியில் இம்பார்ட்டண்ட்டான இது இங்கே வந்து இது ஜாவாவில், இங்கே வந்து பைத்தனில். அகெயின் இந்த ஃபங்க்ஷனையும் மறுபடியும் நம்ம ஃபங்க்ஷன் உள்ளே கால் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஃபங்க்ஷன் ரெக்வர்ஷன். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். n is equals to 1 return 0, n is equals to return 1. அப்படி இல்லாட்டி வேறு எந்த நம்பர் இருந்தாலும் ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸும் நீ ஃபிபனாசி சீரிஸ் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ்னு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகலை, ரைட்டா. ஸோ இங்கே வந்து அகெயின் இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதை விட்டுருங்க. பிரிண்ட்டு லைக் இந்த அவுட்புட் அப்படின்ற வரதெல்லாம் எப்பவுமே சியில் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து ஆகணும். இங்கே வந்து ஜாவாவில் வந்து எப்பவுமே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே லூப் அப்படியே ஸ்ட்ரைட் எழுதியிருக்கேன். இங்கே வந்து டிஸ்பிளே சீக்வன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி, ஸோ ஜாவாவில் அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் பைத்தனில் அது ரெண்டுமே பண்ண தேவையில்லை. ஸோ வந்து தட்ஸ் இட். ஸோ பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸில் மெயினாக வேலை பண்ணுற இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரைட்டா. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். சின்டாக்ஸ் இந்த ப்ரோக்ராம் கொண்டு இல்லைங்க, எல்லா ப்ரோக்ராமுக்கும் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸே இருக்க போதில்லை. நீங்கள் லாஜிக் கொண்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சின்டாக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் ஆகும். ஆனால் அது போக மிச்சம் எல்லாமே லாஜிக் தான் இம்பார்ட்டன்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர், நீங்கள் எப்படி அந்த கோட் எஃபிஷியண்ட்டாக போடுறீங்க, போர்ட்டபிலிட்டி, அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். சின்டாக்ஸுன்றதை மறந்துடுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பைத்தனில் போடலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 11th டேர்ம் வரைக்கும் 10th டேர்ம் வரைக்கும் கண்டுபிடி ஃபிபனாசி சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ ஓகே, இப்போ வந்து இது வந்து ஜாவாவில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா ஸோ ஜாவாவில் அவுட்புட் சேம் அவுட்புட். இப்போ வந்து சியில் போட்டு பார்ப்போம். சாரி, ஸோ இது ஜாவா அவுட்புட், சியோட அவுட்புட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோ பெரிய அவுட்புட்லேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் சின்டாக்ஸ்க்கு இதுக்கு மேலேயாச்சும் டூ மீ ஒன் ஃபேவர், forget about syntax and learn about all those
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த லாஜிக், இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், சின்டாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட. ஸோ that's it for this video, guys. I hope it really helped you, and if it did, please do give us a thumbs up and subscribe for more videos such as this one.